வணக்கம். ஒரு மின்னூட்டம் பெற்ற துகள் காந்தப்புலத்தில் நுழையும்போது என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த துகள் ஒரு விசைக்கு உள்ளாக்கப்பட்டு அதன் பாதை மாறுகிறது. இதைப் பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த விசையை லோரன்ட்ஸ் விசை என்கிறோம். இதன் சமன்பாடு F/qvB sin θ. இங்கே விசை, திசைவேகம் மற்றும் காந்தப்புலம் ஆகிய மூன்றும் ஒன்றுக்கொன்று எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதை இது விளக்குகிறது. விசையின் திசையை அறிய பிளமிங்கின் இடது கை விதியை பயன்படுத்தலாம். பெருவிரல் விசையையும் ஆள்காட்டி விரல் காந்தப்புலத்தையும் நடுவிரல் துகளின் திசைவேகத்தையும் குறிக்கும். துகள் காந்தப்புலத்திற்கு இணையாகச் சென்றால் அதன் மீது எந்த விசையும் செயல்படாது. ஏனெனில் sin 0 சுழியாகும். எனவே துகள் நேர்கோட்டில் தொடர்ந்து பயணிக்கும். இப்போது துகள் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக நுழையும் போது என்ன நிகழ்கிறது என்று பார்ப்போம். இங்கே கோணம் 90 டிகிரி ஆகும், இதனால் விசை அதிகபட்சமாக இருக்கும். செங்குத்தாக நுழையும் துகள் ஒரு வட்டப்பாதையில் சுழல ஆரம்பிக்கும். காந்த விசை இங்கே மைய நோக்கு விசையாகச் செயல்பட்டு துகளை வளைக்கிறது. இந்த வட்டப்பாதையின் ஆரம் துகளின் நிறை மற்றும் திசைவேகத்தை பொறுத்தது. நிறை அதிகரித்தால் ஆரம் அதிகரிக்கும், ஆனால் காந்தப்புலத்தின் வலிமை அதிகரித்தால் ஆரம் குறையும். துகள் ஒரு சுற்றை முடிக்க எடுக்கும் காலம் அதன் திசைவேகத்தை சார்ந்தது அல்ல, இதைத்தான் சைக்ளோட்ரான் அதிர்வெண் என்கிறோம். இது துகளின் மின்னூட்டம் மற்றும் நிறையை மட்டுமே பொறுத்தது. துகள் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நுழைந்தால் என்னவாகும்? திசைவேகத்தை இரண்டு கூறுகளாக பிரிக்கலாம். ஒன்று காந்தப்புலத்திற்கு இணையாகவும் மற்றொன்று செங்குத்தாகவும் இருக்கும். இதன் விளைவாக துகள் முன்னோக்கி நகர்ந்து கொண்டே வட்டப்பாதையில் சுற்றும். இந்த பாதை ஒரு திருகுச் சுருள் அல்லது ஹெலிகல் வடிவம் எனப்படும். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 2 டெஸ்லா காந்தப்புலத்தில் ஒரு புரோட்டான் செங்குத்தாகச் சென்றால் அதன் மீது செயல்படும் விசை 3.2 இன் கீழ் 10⁻⁻13 நியூட்டன் ஆகும். அதே புரோட்டானின் வட்டப்பாதையின் ஆரத்தை கணக்கிட அதன் நிறை மற்றும் திசைவேகத்தை சூத்திரத்தில் பிரதியிட வேண்டும். இது அணு இயற்பியலில் மிக முக்கியமான கணக்கீடாகும். இந்த தத்துவம் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் பயன்படுத்தப்படுகிறது. வெவ்வேறு நிறை கொண்ட துகள்களை அவற்றின் சுழற்சி ஆரத்தைக் கொண்டு நாம் எளிதாக பிரிக்க முடியும். பூமியின் காந்தப்புலம் விண்வெளியில் இருந்து வரும் துகள்களைத் தடுத்து துருவப் பகுதிகளுக்கு திருப்புகிறது. இதனால்தான் அழகான அரோரா ஒளி நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. சுருக்கமாகச் சொன்னால், கோணம் 0 என்றால் நேர்கோடு, 90 டிகிரி என்றால் வட்டம், மற்ற கோணங்களில் ஹெலிகல் பாதை அமையும். உங்களுக்கான ஒரு கேள்வி: காந்தப்புலத்தின் வலிமை இருமடங்கானால் துகளின் சுழற்சி ஆரம் என்னவாகும்? சூத்திரத்தை நினைவுபடுத்திப் பாருங்கள். சரியான விடை ஆரம் பாதியாக குறையும். ஏனெனில் ஆரம் காந்தப்புலத்திற்கு எதிர்விகிதத்தில் உள்ளது. இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்று நாம் லோரன்ட்ஸ் விசை, பிளமிங் விதி மற்றும் துகள்களின் பல்வேறு பாதைகளைப் பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். இந்த காணொளி விஷன் சால்வியை மூலம் உருவாக்கப்பட்டது. நன்றி.